Greetings in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் மீண்டுமாக ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நேரத்திலும் நான் 1 நாளாகமம் 16வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். 8வது வசனம் கூறுகின்றது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வசனம் கூறுகின்றது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் என்று. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தும்படியாக இந்த நாளிலும் இந்த ஆராதனை நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். தேவன் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த ஜீவனோர் தேசத்திலே நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டுவோமானால், நாங்கள் இந்த நாளிலும் அவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், அவருடைய சுத்த கிருபை இருக்கிறது. இந்த நேரத்திலும் நாங்கள் அவரை பிரஸ்தாபிக்க, அவரை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த எங்களுக்கு அந்த பெரிதான ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாளிலும் நாங்கள் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். எங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்குத்தத்தம், வாக்குறுதி, அவரை பிரஸ்தாபிக்கும்படியாக, அவரை பிரசித்தப்படுத்தும்படியாக, ஒரு ஆலயம், ஒரு சபையாக, அதே போல தனிப்பட்ட அவரது பிள்ளைகளாக அவரை நாங்கள் இந்த உலகத்திலே மகிமைப்படுத்தும், அதே போல அவரை எடுத்து கூற நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் அதைத்தான் அவருடைய வசனத்தினூடாக, அதே போல சாட்சியினூடு நாங்கள் கேட்க போன்றோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை அவருடைய கருத்துக்களை ஒப்படைத்து நாங்கள் இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபம் செய்வோம். Father, we thank you for who you are in our lives, Father. If not for you, we would not be here. We thank you, Father, for your grace. We thank you for your mercy. We thank you for your faithfulness that has brought us to this very point. Father, we thank you because if not for someone who brought the good news to us, we would be far away from you. Thank you, Lord, for the many sacrifices, Lord, people made, missionaries made, Lord, for us in our own countries, that paved the way for us to hear the good news. Father, we thank you because you are in our lives. Our lives are different because you are in our lives. Thank you, Father, for the many ways that you continue to remind us that you are in control. Father, I surrender today's service into your hands. As we hear your word, as we sing our praises through our songs, may it be a time that will bring honor to your holy name. Thank you, Father, for giving us an opportunity Sunday after Sunday to come together through this virtual platform to exalt your holy name. We commit every part of this service into your gracious and loving hands. May your name alone be lifted and glorified in our midst. We ask this all in your wonderful, mighty and matchless name, in Jesus' name. Amen. Good evening, church. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. We welcome you to this online worship service on this beautiful spring evening. God has certain purpose in our life. The first and foremost purpose or mission in our life is to praise God. We, the creation, are called to praise our Creator. சங்கீதம் 156 சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று. சுவாசமுள்ள நாம் யாவரும் கர்த்தரை துதிப்போமா? அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாட்டை பாடி நாம் கர்த்தரை துதிப்போம். Alleluia, கர்த்தரையே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இலங்கை தேசத்திலே நம் தமிழ் மக்களோடு பணியாற்றிய வில்லியம் ஆல்ட் என்கின்ற மிஷனரியை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1813 டிசம்பர் 31 இங்கிலாந்து தேசத்திலிருந்து இலங்கை தேசத்திற்கு ஒரு கப்பல் ஒன்று புறப்படுகின்றது. அதிலே தாமஸ் குக் என்பவருடைய தலைமையின் கீழ் 6 பேர் கொண்ட ஒரு மிஷனரி குழு இலங்கை தேசம் நோக்கி பயணப்படுகின்றார்கள். அவர்கள் இலங்கை வந்து சேர்ந்த உடனேயே அவர்கள் பிரிந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்காக போகின்றார்கள். அதில் முதலாவதாக ரெவரண்ட் ஜேம்ஸ் லிஞ்ச், இவர் யாழ்ப்பாணத்துக்கு போகின்றார். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஜெஃப்னா கிறிஸ்டியன் காலேஜ். அடுத்தது ரெவரண்ட் தாமஸ் ஹால் ஸ்குவான்ஸ், இவரும் யாழ்ப்பாணத்துக்கு அவரோடு சேர்ந்து சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார். அடுத்தது மிஸ்டர் ஹார்வர்ட், இவர் கொலம்போவுக்கு செல்கின்றார். ரெவரண்ட் எர்ஸ்கைன், இவர் மாத்தறை பகுதிக்கு செல்கின்றார். அடுத்தது ரெவரண்ட் பெஞ்சமின் கிளவ், இவர் காலை பகுதிக்கு செல்கின்றார். அடுத்தது வில்லியம் ஆல்ட், இவர் மட்டக்களப்பு பகுதிக்கு செல்கின்றார். இவரை குறித்துதான் ஒரு சில காரியங்களை இப்போது உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இவர் 1786 வருஷம் வெஸ்ட் பிரவுன்ஸ்விக் என்ற இடத்துல செருப்பு தைக்கின்ற ஒருவருக்கு மகனாக பிறக்கின்றார். இவர் சின்ன வயசுலேயே கடவுளின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவர் 7 வயதிலேயே பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிக்கிறாரு. வாலிப காலங்கள்ல சண்டே ஸ்கூல் பண்றாரு. அதுக்கப்புறமா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வர்றாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத இடங்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய வாஞ்சி இருந்தது. அவர் தாமஸ் குக்கின் இடத்துல போய் அதை சொல்லுகின்றார். தாமஸ் குக் சொல்லுகின்றார், நீங்க திருமணமாகாம எங்களோட மிஷனரியா வர முடியாது அப்படின்னு. எனவே வில்லியம் ஆல்ட் சாரா என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். அவங்களுக்கு திருமணமாகி 5வது நாள் அவங்க மிஷனரி ட்ரிப் ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல ரொம்ப வசதியான இப்ப இருக்கிற மாதிரிப்பட்ட கப்பல்கள் கிடையாது. ரொம்ப பேசிக்கான கப்பல் தான். அப்போ கடல் வழியா பிரயாணம் போகும்போது அந்த குளிர் அடிக்கும், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் சாராவுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதனால சாரா நோய்வாய்ப்படுறாங்க. வில்லியம் ஆல்ட் நல்லா பாத்துக்கிறாரு. இருந்தாலும் 2வது மாசம் அந்த கப்பல்லையே சாரா இறந்து போறாங்க. வில்லியம் ஆல்ட் ரொம்ப மனம் உடைந்து போறாரு. இருந்தாலும் தன்னுடைய மிஷனரி ட்ரிப்ப அவரு நிப்பாட்டல. அவர் சாராவை கயிறு கட்டி அந்த கடல்ல அப்படியே இறக்கி அடக்கம் பண்ணிவிட்டு இலங்கை நோக்கி பிரயாணப்படுகின்றார். வழியில தாமஸ் குக்கும் இறந்து போறாரு. அந்த 6 பேர் கொண்ட குழு இலங்கைக்கு போய் சேர்றாங்க. வில்லியம் ஆல்ட் மட்டக்களப்பு பகுதிக்கு வருகின்றார். அவர் அங்க வரும்போதே அவருக்கு ரொம்ப ஃபீவரா இருந்தது. உடல் ரொம்ப பலகீனப்பட்டு இருந்தது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு தேவனை குறித்து அறிவிக்கின்றார். 2 மாதங்கள்ல தமிழ் ஒழுங்கா அழகா படிச்சு கற்றுக்கொள்ளுகின்றார். ஒவ்வொரு நாளும் 20 மணி நேரம் அவர் வேலை பார்ப்பாராம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கிறது. 4 மணி நேரம் தான் அவருக்கு வந்துட்டு ரெஸ்ட். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக ஒரு சின்ன ஆலயம் ஒன்று அவரு கட்டுறாரு. அதுக்கப்புறமா அங்க உள்ள மக்கள் எல்லாம் கல்வி அறிவில்லாத மக்களா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கல்வி புகட்டுவதற்காக பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் மட்டக்களப்புல 8 பள்ளிக்கூடங்களை ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு காலேஜும் ஆரம்பிச்சாரு. மெத்தடிஸ்ட் சென்ட்ரல் காலேஜோட ஃபவுண்டர் இவர் தான். அவர் இலங்கையில வாழ்ந்த காலத்துல அவர் அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாரு. அவங்க அம்மா அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறப்போ அதுல எழுதி இருந்துச்சாம், அம்மா நான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு பிரெட் கூட ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்திருக்கிற இந்த கண்ட்ரில 2 வருஷமா மழையே இல்ல. அதனால மக்கள் எல்லாம் பஞ்சத்துல இருக்கிறாங்க. ஆடு மாடுகள் கூட பஞ்சத்தினால இறந்து போய் கொண்டிருக்கிறது. நான் ஒரு குட்டி குடிசையில தான் இருக்கிறேன். ராத்திரி மஸ்கிட்டோஸ் எல்லாம் என்ன பயங்கரமா கடிக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இந்த தேசத்துல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். அவர் ஒரு குட்டி வீட்டுலதான் இருந்தாராம். மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் உள்ள வந்துடுமா, உள்ள உட்கார கூட முடியாதாம். ராத்திரி இவர் படுத்து தூங்குவாராம். காலையில எந்திரிச்சு பார்த்தா அவருடைய கைகள்ல எல்லாம் கொப்பளமா வீங்கி இருக்குமா, விஷ பூச்சிகள் கடிச்சு வச்சிருக்குமா. அப்படி அவருடைய உடம்பு ரொம்ப பலகீனப்பட்டு போய்விட்டது. அவர் 8வது மாசம் அவர் இறந்தும் போறாரு. அவர் 1815 வருஷம் 1 ஏப்ரல்
இறந்து போறாரு. அவர் இறக்கும்போது ஒரு தமிழ் சர்வன்ட் பக்கத்துல இருந்தாராம். அவர்கிட்ட பைபிள் வாசிக்க சொன்னாராம். அவர் பைபிள் வாசிச்சுட்டே இருக்கும்போது இவருடைய உயிர் பிரிந்து விட்டதாம். அவர் மட்டக்களப்புல 8 மாதங்கள் தான் இருந்தாரு. ஆனா அந்த 8 மாதங்கள்ல அவர் கர்த்தருக்காக ஆற்றிய பணி ஏராளம். இன்னைக்கும் அந்த ஏரியால கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்கன்னா அதற்கு காரணம் வில்லியம் ஆல்ட் அன்னைக்கு போட்ட விதைதான். அவர் அன்னைக்கு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்ததுனாலதான் இன்னைக்கும் அங்குள்ள மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால அங்க இப்போ ஒரு சிலை ஒன்று அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. வலது கையிலே ஒரு விளக்கும், இடது கையிலே ஒரு பைபிளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்குக்கு அர்த்தம் என்னன்னா, மட்டக்களப்பு பகுதிக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் ஆல்ட் என்பதுதான் அதற்கு அர்த்தமாம். நான் எவ்வளவு நாள் வாழறோம்ன்றது முக்கியம் இல்ல, ஏசப்பாவுக்காக வாழ்ற நாட்கள்ல என்ன பண்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். வில்லியம் ஆல்ட் போன்ற பல மிஷனரிகள் உலகம் எங்கிலும் போய் ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்ததுனால நீங்க இப்ப இந்த மேப்ல பாக்குற கிரீன் கலர் ஏரியாஸ் எல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட இடங்கள், ரெட் கலர் ஏரியாஸ் எல்லாம் ஏசப்பாவை இன்னும் அறியாத இடங்கள். இங்கெல்லாம் மிஷனரிகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியாக்கள் எல்லாம் அநேக மிஷனரிகளை எழுப்பும்படியாக நாம் யாவரும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் படித்து இவ்வளவு ஒரு நல்ல நிலைமையில ஏசப்பாவை முழுசா ஏற்றுக்கொண்டு வாழறதற்கு காரணம் யார் என்று நம்ம யோசிச்சு பார்த்ததுண்டா? அன்றைக்கு தன்னுடைய நாடுகளை விட்டு, தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டு நம்மிடையே வந்து நமக்கு சுவிசேஷத்தை அவர்களை அறிவித்தனாலதான் நாம் இன்றைக்கு, அவர்கள் அன்றைக்கு போட்ட விதையினால நாம் இன்னைக்கு மரமாக வளர்ந்து நிற்கின்றோம். இதே போல ஏசப்பாவை அறியாத ஜனங்கள் இன்னும் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பற்றி நாம யோசித்து பார்க்கிறோமா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த இடங்கள்ல மிஷனரிகள் அநேகமாக எழும்புவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பங்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக, அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கேட்கிற மக்களுடைய இருதயங்களும் செவிகளும் திறக்கும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் இந்த மிஷனரி ஊழியங்களை ஜெபத்தினால் தாங்குவோம். முடிந்தால் பண உதவிகள் செய்து தாங்குவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God's another purpose in our life is to seek Him always for His help. தாவீது ராஜா தன்னோட வாழ்நாளில் நிறைய அவர் கஷ்டங்களை அனுபவிச்சார். சவுல்னால வந்தது, அப்சலோம்னால வந்தது. இந்த எல்லா காலத்திலும் அவர் என்ன பண்ணார்னா கர்த்தரையே தான் சார்ந்திருந்தார். அவர் வேற மனுஷரை சாரல. இப்போ சவுல் அவரை துரத்திட்டு வந்தப்போ அவர் அவர் அண்ணங்கள்கிட்ட போயிட்டு, அண்ணா என்னை சவுல் ராஜா இப்படி பண்ணுறாரு, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அங்கே போய் கேட்கல. அப்படி கேட்டிருந்தாருன்னா ஒரு வேளை அவங்க அண்ணனுங்க நான் அன்னைக்கே சொன்னேன்ல உன்னை ஆடுமேடான்னு சொன்னேன்னு அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். அவர் அப்சலோம் அவர்கிட்ட ரிவோல்ட் பண்ணப்போ அவர் ஆர்மி கமாண்டர்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தாருன்னா ஜோப் என்ன சொல்லியிருப்பார், அண்ணே நான் அன்னைக்கே சொன்னேன் தம்பி என்னென்னமோ பண்ணுறாரு, கொஞ்சம் தட்டி வைங்கன்னு. இப்போ பாருங்கள் விஷயம் பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் அவர் இவங்க யார் மனுஷர்கிட்ட போய் எந்த தயவோ இல்லை எந்த ஹெல்ப்போ அவர் கேட்கல. அவர் கர்த்தரையே சார்ந்திருந்தார். நாமும் நம்ம வாழ்க்கையில் நல்ல காலங்களோ இல்லை கஷ்டங்களோ வர நேரத்தில் கர்த்தரையே சார்ந்திருக்கிறோம். இதை உணர்ந்து நாம் அடுத்த பாடலை பாடலாமா? தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்ற வேண்டும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் சபையிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பருண்டேலக்கு, உண்டேலக்கு, உண்டேலக்கு, காக்கும் வல்ல மீட்பருண்டேலக்கு,
வல்ல மீட்பருண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பருண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் தரமே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் தரமே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆனந்தம் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது ஆனந்தம் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. Our next mission in life is to be thankful and count all the blessings we have. God, we have to remember to give thanks for all the blessings, for God has given it freely to us. We should thank for our family, food, friends, and the greatest of all, God's love. Let's sing this next song with a grateful heart. Count your blessings, name them one by one. When our moonlight billows, you are tempest tossed. When you are discouraged, thinking all is lost, count
அடுத்ததாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் ஆல் ஒன் ஃபேமிலி அண்டர் மீ, விச் இஸ் த சர்ச். த சர்ச் இஸ் ஒன் ஃபேமிலி. கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் நிறையா தாளந்துகள் கொடுத்துருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறுமான தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். நாம் எல்லாரும் அந்த தாளந்துகளை கர்த்தருக்காக உபயோகிக்க வேண்டும். ஆல் தீஸ் டேலண்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். தட்ஸ் வாட் த பைபிள் சேஸ். கர்த்தருக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் இல்லை, இன்ஜினியர் என்றும் இல்லை, டாக்டர் என்றும் இல்லை. ஸோ நம்ம எல்லாரும் இந்த தாழ்ந்துகளை கர்த்தருக்காக, அவரோட மகிமைக்காக உபயோகிக்க வேண்டும். அப்படி நாம் உபயோகிக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், நாம் மற்றவர்களை இந்த ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வர முடியும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இதை நாம் உணர்ந்து அடுத்த பாடலை பாடலாம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு என்ற பாடலை நாம் பாடலாம். செய்வோமாக. மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி ஆராதிக்க செய்த அந்த அருமையான நேரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆலயங்கள் அடைப்பட்டு உம்மை ஆராதிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியங்களை செய்ய முடியாதிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனால் இந்த ஜூம் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தயவிற்காக நன்றி அப்பா. இந்த காலத்திலே இந்த ஊழியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக ஆண்டவரே இதில் பாடுபடும் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் தருகிறோம் கர்த்தாவே. அவர்களை நீரே ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும் சுவாமி. அதே போல் அறியாதவர் மக்கத்திலே செய்யப்படும் ஒவ்வொரு ஊழியத்தையும் உடைய கருத்தில் தருகிறோம் சுவாமி. அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே தங்கள் குடும்பங்களை விட்டு அறியாத இடத்திலே போய் ஊழியம் செய்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தலும் அவர்கள் படும் இன்னல்களை நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே, அவர்களோடு பாதுகாப்பாக இருந்து அந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. சபையை ஆசீர்வதியும், சபை மூலம் செய்யும் ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதித்தலும் சுவாமி.
ஆண்டவரே இந்த நாட்களிலே நோயுற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே உம்முடைய சுகமளிக்கும் கரத்தினால் தொட்டு சுகமளிக்க வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கடந்த காலங்களிலே தங்கள் பிறந்த நாட்களை விசேஷித்த நாட்களையும் கொண்டாட ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே பாதுகாத்து பராமரித்து வந்த நன்மைக்காக உமக்கு நன்றியப்பா. இன்னமும் அவர்களை உம்முடைய கரத்தில் தாங்கி ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுவரை நீர் பாதுகாத்து வந்ததற்காக நன்றியப்பா. இன்னமுமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம் சுவாமி. நீ தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இனி வரும் நாட்களிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாக வேண்டி நிற்கிறோம் சுவாமி. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் மூலம் வேண்டி நிற்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 வரை. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாய் நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுத்தற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சாதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர்களுக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு நான் ஒரு செய்தி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்க போவதில்லை. இன்றைக்கு உங்களோட ஒரு கதை ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பொதுவாக வேதாமத்திலிருந்து ஒவ்வொருவரும் சொன்ன கருத்துக்களை எடுத்து நாங்கள் அப்படி செய்வது நல்லது, இப்படி செய்வது நல்லது என்று நிறைய செர்மன்ஸ் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே அது ஒரு கதை. அந்த கதையிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களும் என்னோடு சேர்ந்து அந்த கதையை பகிர்ந்து கொள்வார்கள். இப்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கதைக்குள்ளே போவோம். அந்த கதை எங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு கதையாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 88வது ஆண்டிலே நான் ஒரு சர்ச்சுக்கு பணியாற்றுவதற்காக அனுப்பப்பட்டேன். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிற இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த சர்ச்சினுடைய உள்ளே இருக்கிற பகுதி. அந்த சர்ச் இந்த படத்திலே ரைட் சைடில் 2 படங்கள் இருக்கிறது. மேலே இருக்கிற படம் நாங்கள் இருந்த வீடு, கீழே இருப்பது இந்த சர்ச்சுடைய வெளிப்பகுதி. அந்த இடம் நோர்த்தில் இலங்கையிலே வட பகுதியில் இருந்தது. அந்த இடத்திற்கு பேர் வண்ணார் பண்ணை. அந்த இடத்திற்கு நாங்கள் குடும்பமாக 1988ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டோம். அந்த சர்ச்சுக்கு நாங்கள் போன நேரம் இதில் இருக்கிற அந்த பழைய படங்களை நான் தேடி தெரிந்தேன். என்னிடத்தில் இங்கு இல்லை. ஆகவே என்னோடு பணியாற்றி இன்னும் எனக்கு முதல் இருந்த ஒரு பாஸ்டரிடம் கேட்டுத்தான் நிறைய படங்கள் எடுத்தேன். ஆகவே இதில் இருக்கிற படங்களிலே நான் இல்லை இதிலே.
அதில் இருக்கிறவரை பார்த்து என்னை போலதான் அவரும் இருக்கிறார் நான் என்று நினைக்காதீர்கள். ஆகவே நாங்கள் அந்த சர்ச்சுக்கு 1988ஆம் ஆண்டு போன நேரம் அந்த 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 சர்ச் வந்து மிகவும் ஒரு சின்ன ஒரு சர்ச் ஒன்று. அந்த சர்ச் இதில் அந்த சர்ச்சில் இருந்த அந்த அங்கத்தவர்கள் 1988 இவ்வளவு பேர் தான் அந்த சர்ச்சில் இருந்தார்கள். அதில் ஒருவேளை நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் இந்த படத்தை பார்த்தால் ஒருவேளை இதில் இருக்கிற சில பேர் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இருக்கக்கூடும். நான் அதற்குள்ளே போகவில்லை. இந்த மேலே இருக்கிற 2 படங்களிலும் இருக்கிறவர்கள் அந்த சர்ச்சில் இருந்த லீடர்ஸ். இது வந்து இந்த லீடர்ஸை டெடிகேட் பண்ணுகிற நேரம் எடுத்த படம். மேலே இருக்கிற 2 படமும் கீழே இருக்கிற படம் தான் அந்த சர்ச் காங்கிரிகேஷன். ஒரு சின்ன காங்கிரிகேஷன், 32 ஃபேமிலிஸ் தான் அந்த சர்ச்சிலே இருந்தார்கள். அந்த சர்ச்சிலே இருந்த அந்த காலத்திலே அந்த சர்ச்சிலே பிறந்து வளர்ந்து அந்த சர்ச்சில் இருந்த ஒருவர் இப்போது எங்களுடைய சர்ச்சிலே மெம்பராக இருக்கிறார். நான் யோசித்தேன், நான் அந்த சர்ச் எப்படி இருந்தது என்று சொல்வதிலும் பார்க்க அவரிடமே கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி யோசித்தேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவரே சொல்லட்டும். Greetings in the name of our Lord Jesus Christ. Those who don't know me, I am Sujata Jabakumar. I worshipped at Vannarpanai Methodist Church until 1987. நான் பிறந்த நாள் தொடக்கம் திருமண நாள் மட்டும் வண்ணார்பண்ணை மெத்தடிஸ்ட் சர்ச்சிலே வர்ஷிப் பண்ணி வந்தேன். வண்ணார்பண்ணை எங்கு இருக்கிறது என்று இப்பொழுது உங்களுக்கு சிலருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். வண்ணார்பண்ணை is a suburb within the Jaffna town municipality. வண்ணார்பண்ணை மெத்தடிஸ்ட் சர்ச் ஒரு சின்ன சர்ச். சர்ச் கட்டிடத்தின் அளவிலும் சரி, அங்கு இருந்த அங்கத்தினரின் தொகையிலும் சரி, சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சோடு ஒப்பிடும் பொழுது வண்ணார்பண்ணை சர்ச் ஒரு சின்ன சர்ச்சாகவே கருதப்பட்டது. நாங்கள் ஒரு சின்ன திருச்சபையாக ஒரு 32 அங்கத்தினர்கள் மட்டுமே அந்த நேரத்திலே அப்பொழுது இருந்தோம். நாங்கள் ஒரு சின்ன திருச்சபையாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சந்தோஷமாக ஒரு குடும்பமாக கடவுளை வழிபட்ட அந்த நாட்களை என்னாலே மறக்கவே முடியாது. நான் சண்டே ஸ்கூலுக்கு போனதும் அங்கேதான், நான் யூத்தாக இருந்ததும் அங்கேதான், கடைசியாக நான் என்னுடைய திருமணம் நடைபெற்றதும் அதே சர்ச்சில் தான். என்னுடைய மதரும் கிராண்ட் ஃபாதரும் அங்கே அந்த சர்ச் கமிட்டியில் இருந்தபடியால் நானும் அந்த நாட்களிலே ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தேன். அந்த நாட்களிலே வண்ணார்பண்ணை சர்ச் என்னுடைய ஒரு செகண்ட் ஹோமாக இருந்தது என்றே சொல்லலாம். துரதிருஷ்டவசமாக இலங்கையின் வடபகுதியிலே நடைபெற்ற யுத்தத்தால் அங்கு வர்ஷிப் பண்ணின பலரும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். அந்த நாட்களிலே ஒரு குடும்பத்தை தவிர மற்ற யாவருமே கொழும்பிற்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ போய்விட திருச்சபை ஒரு இக்கட்டான கவலைக்கிடமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. 1988ஆம் ஆண்டு ஜெபி போதகர் அங்கு பாரிஷ் பிரீஸ்டாக வந்தார். அப்பொழுது நான் அங்கு இருக்கவில்லை. ஆனாலும் அதற்கு பிறகு பலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த திருச்சபை வந்து புது அங்கத்தினர்களால் நிரம்பி வழிந்தது என்று கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சர்ச் அந்த வண்ணார்பண்ணை சர்ச் ஒரு பழைய கட்டிடமாக இருந்தபடியால் சில நாட்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்பு அதை இடித்து இப்பொழுது ஒரு புதிய ஆலயமாக அதை கட்டியிருக்கிறார்கள். ஒரு புதிய ஆலயம் அங்கு இருக்கிறது. நாங்கள் பார்த்த பழைய வண்ணார்பண்ணை சர்ச் இப்பொழுது இல்லை. ஆனாலும் ஒரு புதிய ஆலயமாக பல புதிய அங்கத்தினருடன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் ஒரு திருச்சபையாக அந்த இடத்திலே இப்பொழுது வண்ணார்பண்ணை சர்ச் திகழ்கிறது என்று கேள்விப்படுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முதல் கிட்டத்தட்ட 34 வருஷங்களுக்கு முன்பு நானும் வண்ணார்பண்ணை சர்ச்சிலே ஒரு மெம்பராக இருந்தேன் என்று கூறிக்கொள்வதில் இப்பொழுது பெருமை அடைகிறேன். நான் முதல்ல சொன்னது போல அந்த சர்ச்சிலே இருந்த மெம்பர்ஸ் உடைய படம் தான் இது. அதில் இருக்கிறது நான் இல்லை. இதில் இருக்கிற எல்லாரும் நாங்கள் இருந்த காலத்திலே ஒன்றொன்றாக அங்கிருந்த அந்த யுத்தத்தின் காரணமாக, அங்கு இருக்கின்ற அந்த அழிவுகளின் காரணமாக ஒவ்வொருவராக அந்த சர்ச்சை விட்டு போக ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது நான் ஒரு இளமையான நிறைய பணியாற்ற வேண்டும் என்று
காத்திருந்த நிறைய எனர்ஜி உள்ள ஒருவராக இருந்தேன். அதை பார்க்கிற நேரம் மனதிலே சரியான கஷ்டமாக இருந்தது. உங்களுடைய சர்ச், நான் பணியாற்றி வந்த ஒரு சர்ச் இப்படியே போனால் கொஞ்ச நாள்லே மூடப்பட்டு போய்விடுமே. இதில் இருக்கிறவர்கள் நிறைய பேர், இப்போது இதில் இருக்கிறவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள், கொலம்பில் இருக்கிறார்கள். எனக்கு தெரியத்தக்கதாக இந்த 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 படத்திலே, இப்போது இந்த சர்ச்சிலே, இந்த படத்திலே இந்த ஆக டாப் ரோவில் ரைட் சைடில் இருக்கிற ஒருவர் மட்டும்தான் இன்றைக்கு குடும்பமாக அந்த சர்ச்சில் இருக்கிற, வேறு யாரும் அந்த சர்ச்சில் இல்லை. சிலர் இறந்து போய்விட்டார்கள், சிலர் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். இப்போது என்னுடைய மனதிலே வந்த ஸ்ட்ரகிள், ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் பணியாற்ற அழைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் God has given us a great, Jesus has given us a great commission. What am I doing? நான் ஒரு இடத்துல இதுதான் யாரோ சம்பாதித்து விட்டு போய் யாரோ செய்து வைத்திருந்த ஒரு சர்ச்சிலே ஒரு குருவானவராக வந்திருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணி என்று என்னுடைய மனதிலே ஒரு கேள்வி வந்தது. நான் சொல்ல மாட்டேன், நான் தனிப்பட்ட முறையிலே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எங்கேயாவது போய் ஒரு பெரிய கூட்டம் போட்டு நீங்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் பேசியது கிடையாது. நான் யாரும் எவரையும் கூப்பிட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சர்ச்சுக்கு வாருங்கள், எங்களுடைய சர்ச்சில் அங்கத்தவர்களாக இணைந்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டதும் கிடையாது. நான் யோசித்தேன், ஆண்டவர் என்னிலே காட்டிய அந்த அன்பை, ஆண்டவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை, அந்த மீட்பை, நான் பெற்ற ஒரு சந்தோஷத்தை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வதிலே என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் ஒரு சமயத்தை மாறுங்கள் என்று நான் சொன்னதும் கிடையாது. நீங்கள் இந்த சர்ச்சில் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதும் கிடையாது. நான் யோசித்தேன், ஆண்டவர் என்னிலே அன்பாக இருந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இதிலே இந்த wherever you are, if you are listening to this message, you know that God loved us. God loved us so much. He has come to this world to save us. அது நான் சந்தோஷப்படுகிற ஒரு செய்தியாக இருந்தால், அந்த அன்பு, அந்த உணர்வு மற்றவர்களோடு பகிரப்பட வேண்டிய ஒன்றுதானே. அப்படித்தான் என்னுடைய மனதிலே வந்தது. ஆகவே நான் யோசித்தேன், இந்த சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் எல்லாரும் போகிறார்கள், ஒன்றொன்றாக போகிறார்கள். பார்க்கிற நேரம் மனதுக்கு சரியான கவலையாக இருக்கிறது. ஆகவே அந்த இடம் இருந்தது, சர்ச் இருந்தது, அந்த வண்ணார்பனை என்ற அந்த இடம் இருந்தது. அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்களே. அவர்களோடு போய் பேசினால் என்ன? நான் யாரிடத்திலையும் போய் நீங்கள் இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லவும் இல்லை. அவர்களோடு ஒரு அன்பு வைத்திருந்தால், ஒரு இயேசுவின் அன்பை உணர்ந்த ஒரு மனிதராக இன்னொருவரிலே அன்பு கூறுவதிலே என்ன தவறு இருக்கிறது? அப்படித்தான் என்னுடைய மனதிலே வந்தது. அப்படி நாங்கள் சந்தித்த ஒருவர், நான் நினைக்கிறேன் இந்த மாற்றம் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒருவர். அவர் இப்போது இங்கே கனடாவில் இருக்கிறார். நாங்கள் சந்தித்த இந்த சர்ச்சிலே இந்த சேஞ்ச் வருவதற்கு காரணமாக இருந்த ஒருவரோடு அவர் சொல்வதை கேட்டு பார்ப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ரதி பிரபா. நான் சைவகார குடும்பத்தை சேர்ந்த நான். என்னுடைய தாத்தா தான் ஆண்டவரை அறிஞ்சவர். அவர் சேர்ச்சுக்கு போய் கொண்டெல்லாம் இருந்தாரு. நாங்கள் போனது இல்லை ஒரு நாளும். ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவருடைய காரியத்தை நாங்கள் அறிஞ்சதே கிடையாது. ஆனாலும் அதுக்கு பிற்பாடு எங்களோட சபைக்கு, தாத்தா போற சபைக்கு போதர் ஜெபியும் போதர் ஆண்டியும் வந்திருந்தாங்க. அவையல் அதுக்கு பிறகு எங்களோட வீட்டுக்கு விசிட் பண்ண வந்திருந்த டைம்ல எங்களோட தாத்தாவோட பேசி நான் போதில நாங்கள் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டு நாங்கள் அதுல பார்த்த அன்பைத்தான் அவங்க முதற்கண் காட்டினது. எங்களுக்கு அன்பு, அந்த அன்பு நிமித்தம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் அவையல் வரும்போது அன்பைத்தான் காட்டினாங்க. ஒரு நாளும் ஜெசப்பா பற்றி சொன்னது கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு எங்கட மனசுல நாங்கள் உறுதியா சரி நாங்கள் ஒருக்கா போதர் வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி நானும் என்னுடைய 2 சிஸ்டர்ஸும் போனோம். அங்க சேர்ச்சுக்கு போய் அங்க போய் நாங்கள் பார்த்தோம். சேர்ச்சை பார்த்து எல்லாம் பண்ண போது நாங்கள்
போதர்கிட்டையும் மெண்டிட்டையும் கேட்டால் நாங்கள் ஹெல்ப் பண்ணலாமா சர்ச்சுக்கண்டு தாராளமாண்டு. அதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த சர்ச்சை இது பண்ணி நாங்கள் கிளீன் பண்ணுறதுக்குரிய காரியத்தை செய்து சர்ச்சை ஒரு கோயில் ஆக்கிட்டோம். நாங்கள் கோயில்னு தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு பிறகு நாங்கள் போதர்கிட்ட ஆண்டிட்டு என்னுடைய சிஸ்டர் தங்கச்சி தான் கேட்டா போதர் நாங்க சர்ச்சுக்கு வரலாமாண்டு. போதர் தாராளமா வரலாமாண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் சர்ச்சுக்கு வலிக்கிட்டு போய்கொண்டு அங்க இருந்து அங்க அவர் மெசேஜ்கள் அதெல்லாம் அந்த அன்பை பார்த்தோம். ஏசப்பாண்டிய அன்பு விழவண்டு அன்பு அவருடைய காரியம் என்னன்னு நாங்கள் பார்த்து அவருடைய அந்த அன்பை ருசிச்சோம், ஆண்டவரை ருசிச்சோம். அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு போய் அந்த இயேசப்பாட காரியத்தை அறிஞ்சு அதுக்கு பிறகு நாங்க ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு உண்மையில நான் ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவரிடத்துல இருக்கிறேன். அதுக்கு முழு காரணம் போதரும் மண்டியும் தான். ஏசன் குழந்தை. ஆனா அவ்வளவுக்கு எங்களுக்கு உண்மையில ஆண்டவரை காட்டினதுண்டா போதரும் மண்டியும் தான் நான் நன்றி சொல்வேன் அவைகளுக்கு. அதே போல இன்றைக்கு நான் ஆண்டவர்களை இன்னும் உறுதியா இருந்து ஆண்டவரை கெட்டியா பிடிச்சு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் தான். நான் மறக்கல. அதுக்கு உடனடியா ஆண்டவர் தான் உண்மையா அவையில வழி நடத்தினதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அதற்கு பின்பு இப்போது அந்த எங்களோட பேசியவருடைய பேர் ரதி. அவருடைய குடும்பத்தை நாங்கள் சந்திக்க போனோம். அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வர ஆரம்பித்தார்கள். கொஞ்சமாக அந்த சர்ச்சில் இதில் இருக்கிற யாரும் இதில் நீங்கள் காண்கிற யாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. எல்லாரும் நாங்கள் பழகினதினாலே கலந்து கொண்டதினாலே ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தவர்கள். இப்படி ஒன்றுமே இல்லாமல் போய் கொண்டிருந்த ஒரு சர்ச்சிலே திடீரென்று ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நான் கட்டித்தனம் செய்தேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் வருவதற்கு கிருபை செய்தார். அந்த அப்படி வர ஆரம்பித்த வாலிபர்களிலே ஒருவர் இப்போது கனடாவில் இருக்கிறார். அவரிடத்தில் நான் கேட்டு பார்த்தேன், நீங்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே ஹிந்து. அப்போ எங்களோட அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து சயின்ஸ் சர்ச்சுக்கு போய் கொண்டிருந்தாங்க. அப்போ அம்மாவோட சேர்ந்து நாங்களும் போய்க்க எங்களுடைய அப்பாவும் வந்து அவங்க அங்கே ஞானஸ்தானம் இல்லாமல் எடுத்தாங்க. கர்த்தருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்தோம். அதுக்கு பிறகு அம்மாவுக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று வந்தது. அது எல்லாம் சரியான நம்பிக்கையோட தான் அவங்க இருந்தோம். கூடுதலாக மருந்தெல்லாம் எடுக்க போகல ஆரம்பத்தில், அவ்வளோ விசுவாசத்தில். ஆனாலும் கர்த்தருக்குள்ள அவங்க நித்திரையடைஞ்சாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் உண்மையாகவே நாங்கள் சின்னாக்கள் அந்த நேரம் கொஞ்சம் உடஞ்சி போனோம். நானும் தங்கச்சியும் அப்பாவும் தான். இப்போ கொஞ்சம் நாங்கள் வேதனைப்பட்டோம். மெயின் கடவுளுக்குள்ளே வந்த பிறகு இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு அப்படி இப்படின்னு. அதுக்கு பிறகு எங்களுடைய அப்பா வந்து கொஞ்சம் பேக்கப் பண்ணிட்டார். அப்போ நானும் தங்கச்சியும் எங்களோட அம்மாவோட சகோதரங்கள் அந்த நேரம் வந்து ஜெபி பாஸ்டர்கிட்ட மெதடிஸ்டுக்கு தான் போய் கொண்டிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அது வீட்டுக்கு பக்கத்தில். அப்போ அவங்களோட சின்ன வயசுல எங்களையும் கூட்டிக் கொண்டு போவாங்க. அதாவது கூட்டிக் கொண்டு போனாலும் நான் கூடிய நாள் வந்து நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், விளையாட போயிட்டு. அப்போ ஜூட்ஸ் எல்லாம் வந்தே வீட்டை தேடி வந்துடுவாங்க. வந்து எங்க தீபன் எங்க ஏன் வரையில அந்த மாதிரி வந்து. அப்போ எனக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் மாதிரி, ஏன்னு வாங்க தேடி இப்படி இதுன்றாங்களேன்னு. பட் காலப்போக்கில் வந்து நாங்களும் வளர்ந்தோம். அந்த மெதடிஸ்ட் சர்ச்சுக்கு நான் போய் கொண்டிருந்தேன். அங்கே வந்து கீபோர்ட் பிளே பண்ணுறது, சர்ச்சஸில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டியில் வந்து அவங்களோட சேர்ந்து இந்த ஜுட்ஸோட சேர்ந்து நாங்களும் சின்னாக்களாகவே நாங்கள் வளர்ந்தோம். அப்போ ஒரு நேரம் வந்து கொஞ்சம் கடவுளுக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற சிச்சுவேஷன் வரைக்கும் வெளியில் உங்களுக்கு தெரியும் வேலையில் நிமித்தம் ஃபன்னுகள், அந்த உலக பிரகாரமான உலகம் தார சந்தோஷங்களை கொஞ்சம் அனுபவிச்சு அந்த மாதிரி காலத்தில் இருந்தேன், வாலிப வயசுன்றபடியா. அப்போ எந்த பட்ச் படிங்க எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எனக்கு மட்டும் எடுக்க முடியலைன்னா எனக்கு தெரியும் நான் பாவம் செய்கிறேன்னு. வேதத்தின்படி குடிக்கிறது வந்து பாவம். நான் வந்து சில விஷயங்களை விடையில்லாமல் இருந்த படிகளோட கேங்ஸ்டர்ஸ் அப்படி இப்படி. அதுக்கு பிறகு வந்து கடவுளுக்குள்ள கொஞ்சம் கூட அந்த சர்ச்சஸ் வந்து எனக்கு சான்ஸ் தந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சது எனக்கு அங்கே சர்ச்சில் வந்து எல்லா ஆக்டிவிட்டிக்கும். அதன் நிமித்தம் அதில் நிற்கே எனக்கு ஒரு ஃபீலிங் சேட், நான் இப்படி செய்யக்கூடாது. ஸோ அதோட நான் அந்த பழைய காரியங்கள் கொஞ்சம் விடுறதுக்கும் கடவுளுக்குள்ள நான் ரட்சிப்புக்குள்ள நடக்கிறதுக்கும் அந்த சபையும் என்ன அந்த திருச்சபையோட நிர்வாகம் அதெல்லாம் வந்து என்ன வழி நடத்தினது. அது நிமித்தம் அங்கே நல்ல நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருந்து
கடவுள்கிட்ட கேட்ட நேரம் ஆண்டவர் எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து இன்றைக்கு நான் கனடா தேசத்தில் வித்தின் 3 இயர்ஸில் இங்கே ட்ரக் லைசன்ஸ் எடுத்து இன்றைக்கு நான் இங்கே ரோபோட் டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நான் ட்ரக் ஒரு 53 ஃபீட் அதே நேரம் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமான குழந்தையை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் நிறைய போராட்டம் இன்றைக்கும் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வியாதிகள் பிரச்சனைகள், இங்கே வந்த பிறகு பைஃபட் அப்பா பாஸ்டர் ஆனார், அதே நேரம் நிறைய ஃபைனான்ஸ் பிரச்சனைகள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலும் அவருக்குள்ள இன்னும் நாங்கள் வைராக்கியமா நிற்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்தபடியால் என்னை தாழ்த்திய தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். இவருடைய இந்த கதையை கேட்ட பின்பு இவருடைய ரதியினுடைய மகளைத்தான் இவர் திருமணம் செய்திருக்கிறார். அவரும் எங்களோடு பேசியிருக்கிறார். அதை நாங்கள் கேட்டு பார்ப்போம். My dad, he came to Canada in 1982. He came from a very strong Hindu background. So obviously he came as a bachelor and he lived a good teenage life, you know, drinking, having fun with friends, and obviously going to school. He was an artist as well. He drew a painting for a temple at Richmond Hill. I'm pretty sure it's still there. But even though he was going through that, he didn't think that, you know, there is a God, or he didn't realize that, okay, Jesus Christ is my God. But he just lived life the way it was. And then in 1994, my mom came from Sri Lanka, and she came from she was also Hindu, but she converted as a Christian. But because of the situation that my dad was Hindu, she got married in a Hindu religion. But my mom, she kept her faith, and that my dad will, you know, one day will come into Christ and, you know, will do the work for God. And my dad, he didn't stop my mom from going to church, reading the Bible, or doing anything like that. I was born in 1995, so after I was born then, we were going through a lot of situations where we were getting sick, and we were facing a lot of bad things in our life. But one day a pastor came to our house and invited my mom and dad to come to a church for a special meeting. And my dad came to church that first time, and the thing that really touched him was the songs. It was a Father Berkman songs. I don't remember it, but he really loved it. And from there, he really got touched, and he started coming to church. And then after he started coming to church, and he realized that he had to let go of the bachelor life, like drinking and hanging out with friends and doing all those worldly things. So he had to leave out the world stuff. My dad, he didn't want to, but he was like, you know what, let's give it a shot. And he did. And he got baptized, and his baptized name was John, the name that he really loved. And then years later, he was ordained as a elder at his church. And then 15 years later, he was ordained as a missionary. And he did missionary work. We went to Sri Lanka, and he spread his sachi, his testimony, and just spread the good news of God and how God saved his life and my family. We went through a fire, like our house got on fire, so we went through all those situations, and he just spread the good news of God all his life, even at his deathbed. The last thing, he even spread his good news to a nurse who was a Muslim. So we were very happy that he did the good race, and he fought the race, and he finished it, and he kept the faith. So I thank him, praise God. அந்த சர்ச்சை இந்த கீழே இந்த ரைட் சைடில் கீழே இருக்கிறது தான் அந்த ஒரிஜினல் சர்ச். அந்த சர்ச் இடமில்லாமல் போகிற அளவுக்கு போனதினாலே அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த சர்ச்சை ஃபுல்லாக டிமாலிஷ் பண்ணையில் அந்த சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து நாங்கள் அந்த சர்ச்சில் போன காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 88 98 2008 2000 கிட்டத்தட்ட 29 இயர்ஸுக்கு பிறகு அந்த சர்ச் இப்படியாக வந்தது. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் அந்த காங்கிரிகேஷன், இப்போது அந்த சர்ச் இப்படி இருக்கிறது.
ஆகவே நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதி. அதுக்கு போவதற்கு முதல் பெரிய சேமன் ஒன்று நான் இன்றைக்கு செய்யவில்லை. எத்தனை பேருக்கு இதில் இருக்கிறவங்கள் எத்தனை பேருக்கு தெரியும், நாங்கள் இந்த TCCC-யாக ஒரு மிஷனரிக்கு நாங்கள் கடந்த ஒரு 3 வருஷமாக இந்தியாவிலே பணியாற்றுகிற ஒருவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி வருகிறோம். விஸ்வவாணி என்று பெயர் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே பணியாற்றுகின்ற ஒரு மிஷனரிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி வருகிறோம். அந்த மிஷனரி ஆண்டவரை பற்றி அறியாத மக்களிடையிலே இதில் இருக்கிறது அந்த அவர் வேலை செய்கிற அந்த இடத்தினுடைய டீட்டெயில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த இடத்திலே அவர் பணியாற்றி வருகிறார். இது அவருடைய பெயர் வந்து உதயசாகர், வெஸ்ட் பெங்கால், இந்தியாவிலே வெஸ்ட் பெங்கால் என்ற இடத்திலே அவர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அதற்கு நாங்கள் சர்ச்சாக கடந்த 3 வருஷமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி வருகிறோம். உங்களுக்கு எத்தனை பேர் அன்றைக்கு நான் எங்களோட பைபிள் ஸ்டடி குரூப்பில் இன்னொருத்தில் கேட்டேன், நிறைய பேர் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி. அப்படியால் அதை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி யோசித்தேன். இவையெல்லாம் அந்த வில்லேஜிலே நடைபெறுகிற அந்த அவருடைய மினிஸ்ட்ரியை பற்றி எங்களுக்கு கிடைத்த ஃபோட்டோகிராஃப்ஸ், அவர் பேப்டிசம் ஆட்கள் எடுத்தது, அவர் செய்கிற அந்த பணிகளிலே கலந்து கொள்ளுகிற ஆட்கள், அவருடைய யூத், அவருடைய சண்டே ஸ்கூல் போன்ற காரியங்களை காட்டுகிற படங்கள் எங்களுக்கு வந்த அந்த படங்கள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நான் இப்போது முடிக்கப் போகிறேன். இன்றைக்கு நான் சொன்னேன், முதலே நான் சொன்னேன் சேமன் ஒன்று நான் செய்யவில்லை என்று சொல்லி. ஒரே ஒரு பேசேஜ் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ஹேவ் அ லுக் அட் த பேசேஜ் தட் வி ரெட். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Peter chapter 2 verse 9. But you are a chosen race, a royal priesthood, a holy nation, God's own people, that you may declare the wonderful deeds of him who called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ இனி சம்மர் வரப்போகுது. எனக்கு விருப்பமான நான் செய்கிற ஒன்று தான் சொல்கிறேன். சம்மர் வந்தால் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வீடுகளுக்கு போனால், நாங்கள் வீடுகளுக்கு போகிற நேரம் வந்தால் நிறைய பேர் வீடுகளுக்கு முன்னே நிறைய பிளான்ஸ் எல்லாம் நட்டிருப்பீர்கள். அழகழகான பூக்கள் எல்லாம் வந்திருக்கும். அதுக்கு பின்பக்கத்தில் போனால் ஒருவேளை வெஜிடபிள் கார்டன் இருக்கும். நிறைய வித்தியாசமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவீர்கள். அதுவும் ஆட்கள் எங்களோட மெம்பர்ஸ் பிளான் பண்ணுகிற வெஜிடபிள்ஸை பார்த்தால் இங்கு கனடாவில் வர வெஜிடபிள்ஸ் இல்லை. நாங்கள் என்னென்னத்தை நீங்கள் இந்தியாவிலே ஸ்ரீலங்காவில் இருக்கிற போது சாப்பிட்டீர்களோ அந்த வெஜிடபிள்ஸ் தான் சம்மரில் மட்டும்தான் அது செய்யலாம். சம்மரில் எல்லாரும் போட்டிருப்பீர்கள். அதோட எதிர்பார்ப்பு என்ன? நாங்கள் ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டை கொண்டு வந்து நட்டால் என்ன, ஒரு பல்பை கொண்டு வந்து பிளான் பண்ணால் என்ன, சீடை கொண்டு வந்து போட்டால் என்ன, அதில் இருந்து ஒரு அவுட்கம் ஒன்று வர வேண்டும் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம். அந்த பிளான்ட் நன்றாக வளர்ந்து இலைகள் எல்லாம் நிறைய பார்ப்பதற்கு அப்படியே இருந்தால் எத்தனை பேர் சந்தோஷப்படுவீர்கள்? டே, பூ வரவில்லையே, காய் வரவில்லையே, பழம் வரவில்லையே என்று எதிர்பார்க்க மாட்டீர்களா? அது மாதிரி நான் நினைக்கிறேன் எங்களுடைய சர்ச் இந்த இயர் 35 இயர்ஸை நாங்கள் நினைவு கூற போகிறோம். இந்த கனடா நாட்டில் இந்த சர்ச் ஆரம்பித்து 35 வருஷமாக வரப்போகிறது. 35 வருஷத்திலே நாங்கள் ஆஸ் அ சர்ச் எவ்வளவு தூரம் ஒரு மிஷனல் சர்ச்சாக, ஒரு பணியாற்றுகின்ற ஒரு சர்ச்சாக,
ஒரு ஆண்டவருடைய செய்தியை எடுத்து செல்கின்ற ஒரு சர்ச்சாக இவ்வளவு தூரம் நாங்கள் இயங்கி இருக்கிறோம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாங்கள் ஒரு சர்ச்சாக வைத்துக்கொள்வோம். எங்கள் எல்லாருக்கும் விருப்பம், நான் விருப்பம் இல்லை என்று சொல்ல மாட்டேன். நான் இன்றைக்கு இந்த கதையை காட்டியதற்கு காரணம், நாங்கள் பல வேளைகளில் நினைக்கிறோம் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வது என்று சொன்னால் நாங்கள் ஒருவரை பிடித்து, இங்கே வா, நான் உனக்கு இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நீயும் கிறிஸ்தவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது கிடையாது. நாங்கள் செய்கிற காரியங்கள் மூலமாக, வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் நேபர், நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் மூலமாக, எங்களுடைய வாழ்க்கை மூலமாக நாங்கள் ஒருவரோடு நாங்கள் இப்படி செய்வதற்கு காரணம் ஆண்டவருடைய அன்பு என்று இருந்தால், இப்போ அந்த சர்ச்சை பற்றி நான் நினைக்கிற நேரத்திலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்றால், அந்த இடத்துல நான் இருக்கிற நேரம் இப்படி சர்ச் ஒன்றும் கட்டையில் அப்படியே நான் என்னை போஸ் பண்ணுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. அந்த சர்ச்சில் ஒரு கிரைசிஸ் ஒன்று வந்தது, நாட்டிலே ஒரு கிரைசிஸ் வந்தது. அந்த சர்ச் அந்த இடத்திலே நாங்கள் ஒருவரோடும் இதை பற்றி கதைக்காமல் பேசாமல் இருந்ததால், இன்றைக்கு மெதடிஸ்ட் சர்ச்சில் ஒரு ரூல் இருக்கிறது, 15 ஃபுல் மெம்பர்ஸ் ஒரு சர்ச்சில் இல்லாமல் போனால் இட் கான்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் அ காங்கிரிகேஷன். சர்ச் எப்போவோ மூடப்பட்டிருக்கும், அந்த இடத்துல யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு சர்ச் மூடப்படவில்லை, இருந்த சர்ச் பெரிதாக வந்திருக்கிறது. அது ஆண்டவர் செய்த ஒரு செயல்பாடு. அதில் நினைக்கல, இதில் பேசிக்கொண்ட யாரும் நானும் செய்தது கிடையாது. நாங்கள் செய்ததெல்லாம் ஆண்டவரில் நாங்கள் அனுபவித்த அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு மிகுதி காரியங்களை ஆண்டவர் செய்வார். நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இந்த காரியத்தை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். என்றால் இவர் மிகவும் அழகாக இந்த பேதுரு தனக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்திலே இந்த விஷயத்தை சொல்லுகிறார். திருப்பி ஒருக்கால் வாசித்து பாருங்கள். நாங்கள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக, அவருடைய மீட்பை பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் இருப்பவர்களாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் whatever we have experienced in our life, the love of God, the salvation that we received, all that we talk, all that we have experienced in our life need to be shared. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்ட காரியங்களைத்தான் ஆண்டவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The moment all of us commit to this work, this mission work as every individual of TCCC, நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்போது இருக்கின்ற இந்த சர்ச், நாங்கள் இன்பர்சன் வர்ஷிப்புக்கு போனாலும் ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிற இந்த சர்ச் இடம் காணாமல் போயிட்டது. நாங்கள் இன்னும் ஒரு பெரிய சர்ச்சை தேடி போக வேண்டும் என்ற ஒரு நிலை எங்களுடைய சர்ச்சுக்கும் வரும். ஒருவேளை நாங்கள் இருக்கிற காலத்திலே வராமல் இருக்கலாம். ஒருவேளை 5 வருஷம் 10 வருஷம் இந்த சர்ச் மாற்றம் அடைகிறதுக்கு இட் ஹஸ் டேக்கன் ஆல்மோஸ்ட் 29 years, 30 வருஷமாகிவிட்டது. எங்களுடைய காலமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படி முயற்சி செய்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து தன்னுடைய பணிக்காக பயன்படுத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். பல வேளைகள் டோன்ட் ஃபீல் தட் யூ ஆர் இன்அடிக்குவேட், எனக்கு இது செய்ய முடியாது, எனக்கு செய்ய தெரியாது. நாங்கள் எதையும் ப்ரீச் பண்ணவும் தேவையில்லை. இந்த ராதி சொன்னது போல, நான் அவரை கூப்பிட்டு நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று நான் சொன்னதே கிடையாது. நாங்கள் உங்களில் பிகாஸ் God loved me, I am expected to share that love with another person. ஆண்டவர் என்னிலே அன்பாக இருந்ததினாலே அந்த அன்பை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்களை அழைத்திருக்கிறவர் நீர். உடைய அன்பை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறவர் நீர் சுவாமி.
இந்த நாளிலும் இந்த இடத்திலே கூடியிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்களை வழி நடத்தும். இந்த உலகத்திலே உம்முடைய அன்பை அறிந்தும் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாத மனிதர்களாக இருக்காமல் உடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற மக்களாக, உமக்கென்று ஒப்புவித்த மக்களாக ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே எங்களையும் நாங்கள் இருக்கின்ற இந்த திருச்சபையையும் நீர் தாமை பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தேற்றவாளனாகிய பரிசுத்தாவின் ஐக்கியம், வழிநடத்தல் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்குவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.